எனக்கு வயசாயிட்டே போகுது கௌதம். உன்னை நம்பி நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது? அதனால என்ன, எனக்கு 23 வயசு தானே ஆகுது. இப்பதான் நான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள எனக்கு இவ்வளவு பெரிய கமிட்மெண்ட்லாம் செட் ஆகாது. வயசு வெறும் நம்பர் தான் கௌதம். மனசுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் ஒரு தடையா? ஏய், முட்டாள்தனமா பேசாத. இந்த சொசைட்டி என்ன நினைக்கும்? 4 பேர் 4 விதமா கேவலமா பேச மாட்டாங்க. அந்த 4 பேர் பேசுறத பத்தி எனக்கு என்ன கவலை? என் வாழ்க்கை முழுசா உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என் கேரியர், என் ஃபியூச்சர், என்னோட பேச்சுலர் லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். நான் மாட்டேன். அப்படியே சொல்றேன். சரி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். நீ உன் இஷ்டத்துக்கு சுதந்திரமா வாழ்ந்துக்கோ. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? வீட்டை விட்டு ஓடி போனா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? வீட்டுல அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். குடி. அப்பா பத்தி தெரியாதா உனக்கு? பின்ன என்ன என்னடா பண்ண சொல்ற? எனக்கு 32 வயசு ஆச்சுடா, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்பாவுக்கு ரிட்டைர்மெண்ட் பணம் வரல. உன் சொந்த அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு 10 லட்சம் பேங்க்ல லோன் போட உனக்கு என்னடா தயக்கம்? அடி பாவி, நானே இப்பதான் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த டயத்துல லோன் போட்டா உன் கழுத்துல தாலி ஏறும், என் தலையில இஎம்ஐ தான் ஏறும். தயவு செஞ்சு என்னை விட்டுருக்கா. ஒரு தம்பியா ஆல்ரெடி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் கடங்காரனா ஆகி போயிருக்கேன். திருப்பி என்னை கடங்காரனா ஆக்கலான்னு பாக்குறேன்ல. அதுக்கு வந்து நீ உன் புருஷனை மண்டையை உடைக்காம, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம, நீ சண்டை போடாம, அவர் டைவர்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது.